நாடு முழுவதும் 88 தொகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். 6 மணிக்கு வரிசையில் நின்றிருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் மட்டும் வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவடைந்த பகுதிகளை வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அங்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லக்கூடிய பணிகளில் தேர்தல் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வாக்குப்பதிவு நிறைவு சார்ந்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார் கேரளாவிலிருந்து. அவரோடு பேசலாம். ரகுவரன், இப்போ அங்க தேர்தல் எப்படி நடந்தது? முழுமையாக எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நடந்தது என்ற கருத்துதான் நிலவுதா? அங்கு வாக்குப்பதிவு சதவீதம் எந்த அளவுக்கு இருந்தது? அபிநயா, 20 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவானது தற்போது முடிந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா அனைத்து அலுவலர்களும் தற்போது கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் தற்போது வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த வாக்குப்பதிவு எந்திரத்திலிருந்து அந்த கணக்கெல்லாம் சரிபார்க்கப்பட்டு அதை சீல் வைக்கும் பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5:20 மணி வரை பார்த்தீங்கன்னா கேரளாவில் 64.73% வாக்குப்பதிவாகி இருந்தது. அடுத்த அப்டேட் இன்னும் நமக்கு ஒரு 20 நிமிஷத்தில் வர இருக்கும். கேரளாவில் மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 மக்களவை தொகுதிகள் கொண்டதில் காலையில் 7 மணி முதல் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது. 25,231 வாக்கு எந்திரங்கள் இந்த வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்டன. சுமார் 2.75 கோடி வாக்காளர்கள் கொண்ட கேரளாவில் இந்த வாக்குப்பதிவானது தற்போது முடிந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை தேர்தலில் கேரளாவில் 194 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள். வாக்குப்பதிவு கடைசியாக வாக்கு செய்வதற்கு யாரும் காத்திருக்கிறார்களா என்று அதிகாரிகள் அழைக்கும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பூத்களிலும் இந்த மையத்தில் நம்ம பார்த்தோம்னா மலைப்பகுதி, மலை சார்ந்த பகுதி, இங்கே பார்த்தீங்கன்னா காடு, அடர்த்தியான காடு இருக்கக்கூடிய பகுதி. அதனால அதிகாரிகள் மக்களை இங்கே ஜீப்பில் அழைச்சிட்டு வர காட்சிகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. தற்போது இந்த ஓட்டு பணிகள் அனைத்தும் ஒவ்வொரு இதாக முடிக்கப்பட்டு வெளியே யாரும் காத்திருக்கிறார்களா என்று சோதித்து அவர்கள் இந்த ஓட்டு சாவடியை மூடும் பணியை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு பணியில மட்டும் பார்த்தீங்கன்னா 23,000க்கும் மேற்பட்ட இந்த பணியில் பயன்படுத்தப்பட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கலாம், நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களினுடைய பெயர்கள், போட்டோஸ்லாம் ஒட்டியிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேட்பாளருடைய பெயர் தான் இருக்கும். அவருடைய பெயர், அவருடைய சின்னம் அது மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இருக்கு, அவருடைய டெல்லி அட்ரஸ் இங்கே இருக்கு, அவருடைய சின்னம் கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனி ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரோட அட்ரஸ் இருக்கு, அவருடைய சின்னம் இருக்கு. அதே போன்று பாஜகவினுடைய வேட்பாளருடைய பெயர் சுரேந்தர், அவருடைய சின்னம் அங்க எழுதப்பட்டிருக்கு. வேட்பாளருடைய பெயர், சின்னம் மட்டுமே எழுதப்பட்டிருக்கு. தற்போது வாக்கு மையம் மூடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தேர்தல் நிறைவடைந்ததையொட்டி வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கும் பணியானது தற்போது இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு பகுதியில் தொடங்கி இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்க புலி வருகைக்கான கூண்டு கூட இங்க வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு பகுதியாக இருந்தாலும் போலீஸ் பாதுகாப்பு, வனத்துறை பாதுகாப்போட இந்த வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. கேரளாவில் எது போன்ற நிலையில் இந்த தேர்தல் நடைபெற்றது என்பது சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.